மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரிக்கு வந்து ரகு மேலே இருக்கிற சந்தேகத்தை வந்து எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். இவன் ரகு வந்து ஏன் நம்மக்கிட்ட வந்து கேட்குற கேள்விக்கு வந்து சரியாகவே பதில் சொல்ல மாட்டேன்றான். ரகுக்கும் ரேணுகாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நிறையவே வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து ரகு வந்து எங்கேயுமே வந்து எனக்கும் ரேணுகாவுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரகுவுக்கு கால் பண்ணி, ரகு ரேணுகாவை தெரியுமா, அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது கதிரேசன் வீட்டில் இருந்த கதிரேசனோட 50 லட்ச ரூபா பணம் வந்து காணாமல் போயிருக்கு. அதுக்கும் இப்போ உனக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஐயருக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்தீங்கல்ல, அந்த அமௌண்ட்டில் இருக்கிற சீரியல் நம்பரும் கதிரேசன் வீட்டில் இருக்கிற இந்த பணத்தில் இருந்த சீரியல் நம்பரும் வந்து ஒரே மாதிரியாக இருக்குது. ஒருவேளை உனக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து இது ரகுவோட வேலை தான். பட் ஆனால் வந்து ரகு வந்து அப்படியா, ஒரு வேளை எனக்கு நிறைய பேர் தெரியும் இந்த மாதிரி பண்ணுறவங்கள, அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறைச்சி பேசிட்டாங்க. ஆனால் வந்து இது பொய் அப்படின்றது ராஜேஸ்வரிக்கு பிடிப்படலைனாலையும் இவன் சொல்கிறத நம்புகிற மாதிரியும் இல்லை. இவன் சரியான கேடியாக இருக்கான் போல், இவங்ககிட்ட வந்து நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே வந்து முயற்சிக்கிறாங்களே தவிர அதுக்கான வந்து ஸ்டெப்பை வந்து எடுக்கவே இல்லை இன்னும். ஆனால் வந்து ராஜி நினச்சா முடியும், இவங்க எல்லாருமே ஒரு ஃபேக்கு ஏமாத்துறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவளே ஒரு ஏமாத்துறவ, அவளுக்கு தேவையான காரியங்களை வந்து செஞ்சு முடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்காளே தவிர அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஹெல்ப்பை தேடிட்டு மற்றபடி வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஞ்சம் நல்ல எண்ணம் கூட வந்து ராஜேஸ்வரிக்கு இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் வந்து ரகுமே வந்து இதுக்கப்புறம் வந்து ரேணுகாவை பற்றி பேசும்போது நம்ம உஷாராக இருக்கணும், நமக்கே தெரியாமல் கூட எந்த ஒரு வார்த்தையும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுல ரகுமே வந்து ரொம்ப தெளிவாக தான் இருக்கார். இப்படி 2 பேருமே தெளிவாக இருந்தால் எப்படி யார்கிட்ட யார் மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிலங்க. ஒன்று ரகுவாவது விட்டு கொடுத்து பேசணும், இல்லை ரேணுகா ராஜியாவது வந்து விட்டு கொடுத்து பேசணும். இப்படி 2 பேருமே வந்து முட்டிக்கிட்டு நின்றுட்டு, ஆனால் 2 பேருமே வந்து ஒன்று சேர்ந்துருக்கிறதுக்கான காரணம் வந்து விஜயும் மல்லியும் அழிக்கணும். இவங்க 2 பேரையும் வந்து சேர்ந்து வாழ விடக்கூடாது. அதாவது விஜய்க்கு வர்ற சொத்து பணம் எல்லாமே வந்து ராஜிக்கு தான் வரணுன்றது. அதே மாதிரி ரகுக்குமே வந்து அவன் இருக்கிறதெல்லாம் அவனால் தானே நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். ஸோ அவன் சம்பாதிக்கிறது, அவனுக்கு வர சொத்து எல்லாம் எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து மாறி மாறி அடிச்சிட்ருக்காங்க. இது லாஸ்ட்டில் வந்து எங்கே வந்து முடியும், 2 பேரும் வந்து ஒருவேளை ரகுக்கும் ராஜுக்கும் வந்து முட்டிக்குமா, இல்லை வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு சேர்ந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் தெரியும் அவங்களோட ரியல் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது புரியாமல் இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கெஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ராஜி வந்து ரேணுகாவை ஒரு பக்கம் கூட்டு சேர்த்துட்ருக்கா, ரகுவை ஒரு பக்கம் வந்து கூட்டு சேர்த்துட்ருக்கா. இப்படி வந்து ரேணுகாவுக்கும் சைட்லேருந்தும் பார்க்குறா, இப்போ ரகு சைட்லேருந்தும் பார்க்குறா. இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குன்ற விஷயமும் ராஜிக்கு தெரியும். ஆனால் ராஜிக்கு தெரியும் அப்படின்ற விஷயம் வந்து ரகுக்கும் தெரியாது, ரேணுகாவுக்கும் தெரியாது. இது இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து போயிட்டுருக்கே, எந்த இடத்துல வந்து யார் மாட்ட போகிறாங்க, யார் வந்து இதை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரேணுகாவுக்கு அங்கே அள்ளு இல்லை. ஏன்னா வந்து பணம் விஷயமும் மாட்டிக்கிச்சு, சீரியல் நம்பர் விஷயமும் மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த பூமி பூஜையை நடக்க விடாமல் நிறுத்தினது நம்ம ரகு தான் அப்படின்னும் வந்து தெரிஞ்சாச்சு. இப்படி பணம் எடுத்த விஷயம் நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் நம்ம இந்த வீட்டில் விடுவாங்களா? ஆல்ரெடி கதிரேசன் வந்து யாருக்கு மட்டும் தெரியிட்டோம் அவங்க தலை வந்து தரையில் வந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து போலீஸ்கிட்டே வந்து மிரட்டி வச்சுருக்காங்க. இதை கேட்டு ரேணுகாவுக்கு பயம் வந்துருச்சு. ஆனாலே வந்து இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து ரகு வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால. ரகு மட்டும் இல்லைன்னா ரேணுகா வந்து அப்போவே மாட்டியிருப்பா. இருந்துமே வந்து இந்த பண விஷயத்தில் வந்து ரேணுகா வந்து மாட்டணும், ரகுவை கூட ரேணுகா தான் ஃபஸ்ட்டு மாட்டணும் அப்படின்றது என்னோடய ஆசைங்க. ஏன்னா வந்து வீட்டில் இருக்கிற பணம் வீட்டுக்கு உள்ளே யாரும் வராமல் அவ்வளோ வசதி இருக்குது, அவ்வளோ இது இருக்குது, ஏன் அவங்க வீட்டு வாசலில் ஒரு கேமரா இருக்காதா, சிசிடிவி இருக்காதா அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. நான் மற்றதுக்கெல்லாம் வந்து மற்ற இடத்துலலாம் இருக்குது அப்படின்றம்போது இவ்வளோ வசதியாக இருக்கிறாங்க, இந்த இடத்துல வந்து இருக்காதா அப்படின்றதுங்க. ஒரு வேளை வந்து தெரிஞ்சும் வந்து சைலண்ட்டாக இருக்காங்களா, நம்ம பொண்ணு வந்து ஆல்ரெடியே வந்து நகையை வந்து திருடிட்டா அப்படின்னு வந்து சொல்லும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் 10 லட்ச ரூபாயை வந்து எடுத்து கொடுத்தாங்க. அப்படி இருக்கிற போது தான் பொண்ணு வந்து பேர் கெட்டுரும், தன்னோட பேர் கெட்டுரும், தன்னோட
வசதிக்கு ஆபத்து வந்துடும், கௌரவத்துக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து மறைக்கிறாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி மறைச்சா வந்து ஏன் மல்லி மேலே வந்து கோவப்படணும், மல்லி மேலே வந்து பழி போடணும் அப்படின்றதும் ஒரு பக்கம் சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் வந்து இது கதிரேசனுக்கு வந்து தெரிய வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவார், எந்த அளவுக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அவள் பணத்தை எடுத்திருந்தாலுமே அவள் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் இன்னும் நல்லதாக இருக்கும். இது யார் மூலமாக வெளியே வரும் அப்படின்றத விட எப்போ வெளியே வரும் அப்படின்றது தான் எங்களோட கேள்வியாக இருக்குது. எங்களோட கேள்வியை கொஞ்சம் எடுத்து கூடிய சீக்கிரம் இந்த ரேணுகாவாக இருக்கிற சுடரை கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்து வெளியே காட்டுங்க அப்படின்றது எங்களோட விருப்பம். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து மல்லியே வந்து அடி வாங்கிட்டு இருக்கிற மாதிரியே வந்து போயிட்டுருக்கு. பார்க்குற எங்களுக்குமே வந்து கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து ரேணுகா அடி வாங்கட்டுமே, அதை கொஞ்சம் பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அப்படி இல்லையா, அவள் தெளிவாக தான் இருக்கா, நடிக்கலை அப்படின்ற ஒரு சின்ன விஷயமாவது வந்து குழுவாவது வந்து நிஷாக்காவது தெரிய வரணும், இல்லை கதிரேசனுக்காவது தெரிய வரணும். இவங்க 2 பேர் மூலமாக உண்மை வந்து வெளியே வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றது எங்களோட விருப்பம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.